மாட்டை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்ற முதியவர் கடலூர் பரவலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். தீயணைப்புத் துறையினர் அவரை தேடி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், முதியவர் எப்போதிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது? லாவண்யா, கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கனமழை என்பது பெய்தது. இந்த நிலையில் கனமழை பெய்த நிலையில் தென்பெண்ணை ஆறு, வெள்ளாறு, கெடிலம் மற்றும் பரவனாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடம் என அனைத்து ஆறுகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீர்வரத்தும் அதிக அளவில் செல்கிறது. மாவட்ட நிர்வாக சார்பில் நீர்நிலை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், கால்நடைகளை மேய்க்க வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் அடுத்த பெத்தாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மணிவேல், வயது 62, அவர் இன்று காலை 4 மாடுகளுடன் மேய்ச்சலுக்காக பரவனாறு அருகே சென்றிருக்கிறார். சுமார் 3 மணி நேரத்துக்கு பிறகு மதியம் வீட்டிற்கு வர வேண்டும் முதியவர், ஆனால் வரவில்லை. இதைத் தொடர்ந்து உறவினர்களும் கிராம மக்களும் தேடி சென்ற போது மாடுகள் மட்டும் அங்கே இருந்ததாகவும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் பரவியது. இதைத் தொடர்ந்து தற்போது தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தற்போது குவிந்திருந்து படகு மூலம் தற்போது பரவனாற்றில் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் உடல் என்பது 2 மணி நேரத்துக்கு மேலாக தேடும் பணியில் இதுவரை உடல் என்பது கிடைக்கவில்லை. தற்போது தேடும் பணி என்பது அதிதீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அதிக அளவில் பரவனாற்றில் வெள்ளத்திற்கு காரணமாக மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டாலும் தற்போது அவர்களுக்கும் சிரமமாக இருப்பதாக தற்போது தகவல் வெளியிருக்கிறது. தொடர்ந்து நீர்நிலை பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம், கால்நடைகளை மேய்க்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாக சார்பில் மீண்டும் தற்போது மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.